ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரேண்டமாக ஒரு விழாவுக்கு தாங்க பார்க்க போகிறோம். அதாவது என்னோடய லஞ்சு சமையல், அதோட நான் சமையல் பண்ணிக்கிட்டே மற்ற வேலைகள் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் என் கிச்சன் ஃபுட். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்க நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பால்கனியில் நாங்கள் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அது எல்லா இடத்துலையும் படர்ந்து கம்ப்யூட்டர் மேலெல்லாம் ஏறி இருக்குது. எனக்கு மணி பிளான்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். இது நிறைய படர்ந்து போயிருக்கிறதுனால இது இன்னொரு செடியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது டைனிங் டேபிளில் வச்சது. இது ஆனால் டைனிங் டேபிள் கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால அதில் சூரிய வெளிச்சம் இல்லாதனால அது சரியாக வளரவே இல்லை. ஆனால் பால்கனியில் வச்சதெல்லாம் நல்லா சூப்பராக வளர்ந்துருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த மணல் எங்கள் பார்க்கிலேருந்து செம்மண்ணு கொஞ்சம் அள்ளிட்டு வந்திருந்தேன். இந்த 2 பாக்ஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி மணி பிளான்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணி நான் மண்ணை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மண் பாருங்கள், செம்மண். இது எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியலை. சரின்னு நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். அது சும்மா வெறும் மண் இல்லாமல் தண்ணியில் வச்சாவே நல்லா வளருது. ஸோ அதனால் இது பாருங்கள், இந்த செடியும் பால்கனியில் வச்சுருக்கேன். இதோட வேர்கள்லாம் பெருசாக சூப்பராக வளர்ந்துருக்கு. ஆனால் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற மணி பிளான்ட்டில் வேர்கள் அந்தளவுக்கு ஊக்கமாக இல்லை. இதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ பாருங்கள், எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து எதிர்த்த அப்பார்ட்மெண்ட் பாருங்கள், அவங்க பால்கனி ஃபுல்லாகவே ஒரே பிளான்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. அவங்க பால்கனியே மூடி மறைச்சிருச்சு. அந்தளவுக்கு அந்த பால்கனி ஃபுல்லாக பிளான்ட்ஸு, குட்டி குட்டி பிளான்ட்ஸு, மணி பிளான்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இன்டோர் பிளான்ட்ஸு நிறைய வச்சு வளர்க்குறாங்க. அதை பார்த்தனோட எனக்கு ஒரு ஆசை, சரி நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் நிறைய இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிட்டு நான் குட்டி குட்டி எதாவது பாக்ஸு எதாவது கிடைக்குதோ அதிலெல்லாம் மணி பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மரம். இந்த மரம் ரொம்ப உயரமாக வளர்ந்து போய்கிட்டே இருக்குது. அதை வெட்டி விட்டாலும் அது ஸ்ட்ராங் கிடையாது. இது எங்கள் பெட்ரூமு. எங்கள் பெட்ரூம்லேருந்து பார்த்தோன்னா அந்த மரம் நல்லா தெரியும். இந்த மரம் எங்கள் பெட்ரூமை ஒட்டி இருக்கிறதுனால காற்று எந்நேரமும் சிலுன்னு நல்லா வரும் இந்த ரூமில். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ பெரிய மரம். நாங்கள் இருக்கிறது 3rd ஃப்ளோரு. கிரவுண்ட்லேருந்து கீழேருந்து மேலே இன்னும் எங்கள் ஃப்ளோரை தாண்டி இன்னும் 5th ஃப்ளோர் அப்படி அந்த மரம் வளர்ந்துட்டு நீண்டுகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மரம் இருக்கிறது நல்லது தான். நல்லா சிலுன்னு காற்று எந்நேரமும் ஃபேனுங்கிறதே தேவை இருக்காதுங்க. வெயில் போட்டாலும் அந்த வெயில் அந்த இது தெரியவே தெரியாது. இந்த ரூம் ரொம்ப ஜில்லுன்னு குளுன்னு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மதியானம் லஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் அத்தை. என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முருங்கைக்காயும் வெண்பூசணிக்காயும் போட்டு அதாவது சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெண்பூசணிக்காய் ஒரு பீஸ் வாங்கிட்டு வந்தோம். அதை கட் பண்ணிகிட்ருக்காங்க. முருங்கைக்காய் வெங்காயம்லாம் உரிச்சு வச்சுருக்காங்க. முருங்கைக்காய் கட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம தாளிக்க ட்ரை பண்ணிடலாம். எங்கள் அத்தை காய்கள்லாம் வெட்டி கொடுத்துருவாங்க. நான் செய்கிறது நான் செஞ்சுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிக்கணும். இப்போ மணி 11:30, காலையில் 11:30. ஸோ எங்கள் அத்தைக்கும் ஒரு டீ குடிக்கணும். அதனால் நம்ம டீயை போட்டுக்கிட்டே நம்ம சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது பாருங்கள், கிச்சனில் வச்சுருக்கேன் இந்த மணி பிளான்ட் ஒரு பாட்டிலில். அது ஓரளவு அந்த பால்கனிலேருந்து வர்ற சூரிய வெளிச்சம் நல்லா வர்றதுனால அது நல்லா வளர்ந்துட்டு வந்துருச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா சோளம் ஊற வச்சுருக்கிறேன். இது இதை வச்சு ஒரு கொழுக்கட்டை ஒன்று செய்ய போகிறேன். அந்த ரெசிபி உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்த இதில் கண்டிப்பாக வரும். ஷார்ட்ஸில் தான் போட போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் ஊற வச்சுருக்கிறேன். ஸோ அது ஊறட்டும். அதுக்கடையில் நம்ம சாம்பார் இதெல்லாம் ரெடி பண்ணிடுவோம் வாங்க. இது கிட்டத்தட்ட 8 மணி நேரமாவது ஊறணும். ஸோ அதனால் நான் இப்போ மதியானம் ஊற வச்சுருக்கேன். ஈவினிங் அதை வடிச்சிட்டு அப்புறம் நாளைக்கு தான் கொழுக்கட்டை செய்வேன். ஸோ இது பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது துவரம் பருப்பு 1.5 கை, என்னோடய கையில் கொஞ்சம் 1.5 கை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கை மசூர் தால். அது பருப்பு போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். அதை நல்லா கழுவிட்டு அது கூட தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி பூண்டு மஞ்சத்தூள் போட்டு அடுப்பில் பருப்பை வேக வச்சிடணும். அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா டீ போட போகிறேன். டீ குடித்தா தான் ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதோடய அது டீ போட்டுக்கிட்டே அடுப்பில் இங்கிட்ட அரிசி சோறு வடிக்கணும். ஸோ அதனால் உல வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை வாங்கின டப்பா சர்க்கரை தீந்து போனதுனால அதை கழுவ போட்டிருக்கேன். ஸோ அதனால் அந்த பையிலேருந்தே சர்க்கரை எடுத்து போட்டுட்ருக்கேன்.
டீ போட்டு முடிச்சாச்சு. அதை ஆற்றி குடிச்சிட்டே நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். நிறைய பேர் வந்து டீ போட்டால் வந்து உட்காந்து ரிலாக்ஸாக வந்துட்டு அந்த டீ குடிப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் அப்படி கிடையாது. போட்டு டம்ளரில் பக்கத்தில் வச்சுக்கிட்டே வந்துட்டு வேலையும் பார்த்துட்டு சைடில் அதை குடிப்பேன். அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா டீயையும் போட்டு சைடில் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு தாளிக்க போகிறோம் சாம்பார். அதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாயை உடச்சி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு அதை வதக்கிட்டு அது கூட வந்துட்டு தக்காளி, உங்களுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி 2 தக்காளி, சின்ன தக்காளியாக 2 தக்காளி, அதையும் அப்படியே வந்துட்டு கையிலே வெட்டி டக்குன்னு அடுப்பில் போட்டுக்கிறேன். ஏற்கனவே நான் வெட்டிலாம் வைக்கல. இந்த மாதிரி தான் டக்குன்னு சமையலுங்கிறப்போ டக்குன்னு வெட்டி போட்டுருவேன். ஸோ அதை நல்லா கிளறி எடுத்துக்குவோம். அதுக்காண்டி கொஞ்சம் வதங்கினா போதும். இதுக்கிடையில் எங்கள் அத்தை வந்துட்டு காயெல்லாம் வெட்டி கொடுத்துட்டாங்க. அதில் வந்து வெண்பூசணிக்காகவே இப்போ போடக்கூடாது. முருங்கைக்காய் வேக லேட்டாகும், வெண்பூசணிக்காய் சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு முருங்கைக்காயை மட்டும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு, இது வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், இது ஒரு 2 டீஸ்பூன் தக்கன சாம்பார் தூள் போட்டுட்டு, இது வந்துட்டு அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் புளி ஊற வச்சு அந்த புளியையும் கரைச்சி ஊற்றி நல்லா வந்துட்டு அதை கொதிக்க விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொதித்து முருங்கைக்காய் ஒரு அரைவாசி வெந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து வெண்பூசணிக்காய் சேர்ப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த டப்பாவில் வந்துட்டு சின்னதாக ஹோல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு கத்தியை சூடு பண்ணிவிட்டு அதில் சின்னதாக வச்சு ஒரு ஹோல், ஏன்னா நம்ம வந்து வெறும் இதுவாக போட்டோம் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் தானே அது உடஞ்சிரும். ஸோ அதனால் சின்னதாக வச்சு கத்தியை வச்சு ஒரு சின்ன ஹோல் ஓட்டை போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா தண்ணிலாம் கீழே இறங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணிலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2லையும் வந்துட்டு ஒரு 3/4 மண் நிரப்பியாச்சு. கீழே மண் கொஞ்சம் கொட்டிருச்சு. அதெல்லாம் அள்ளி அது கூட சேர்த்துட்டு அதில் தண்ணியை தொளித்து அந்த மண்ணை நல்லா ஊற வச்சுருவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு செடி வைக்கணும். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் கழித்து திருப்பி கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை கிளறி விட்டு திருப்பி ஊற வைப்போம். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு 2-3 ட்ரிப்பு மண்ணை கிளறி தண்ணியை தெளித்து ஊற வச்சிட்டோன்னா அது தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி ஈஸியாக டக்குன்னு வளரும். இப்போ அதை ஓரமாக வச்சாச்சு. அடுத்து வாங்க நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு வறுக்கணும். இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த தோலை நல்லா உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு வெட்டி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா முட்டை, ஒரு 4 முட்டை வந்துட்டு உடையாமல் நல்லா சூப்பராக அழகாக உடைக்க வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து கூட வந்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கல் உப்பு போட்டு அதை 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக வைக்கணும். அப்படி வச்சா தான் முட்டை உடையாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு முருங்கைக்காய் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் வெண்பூசணிக்காய் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுருவோம். அது வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பருப்பு ஊற்றிக்குவோம். அதுக்கடையில் பார்த்திங்கன்னா சக்தி சாம்பார் தூள், இந்த நம்ம வீட்டு மிளகாத்தூள் சாம்பார் தூள் போட்டாலுமே இந்த சக்தி சாம்பார் தூள் இல்லை ஆச்சி சாம்பார் தூள் போட்டால் தான் அந்த சாம்பாருக்கு வாசமே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். அதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டாச்சு. அது நல்லா வேகட்டும். இதுக்கடையில் பருப்பு விசில் வந்துருச்சு. ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா சூப்பராக வெந்துருச்சு. அதையும் வந்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த வெண்பூசணிக்காய் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பருப்பு அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி உப்பு செக் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுட்டு தாளித்தோன்னா நமக்கு சூப்பரான எம்மியான சாம்பார் கிடைக்குங்க. அதுவும் மண்பானையில் இந்த மாதிரி சாம்பார் வைக்கும்போது எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த சாம்பார் அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. இட்லினாலும் தோசைனாலும் சாதம்னாலும் எல்லாத்துக்கும் எடுத்துப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா முட்டை அழகாக வெந்துருச்சு, இறக்கி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து உருளைக்கிழங்கு தாளிக்க போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு தோல் கூட தான் நான் வெட்டியிருக்கேன். தோல் கூட வெட்டி இந்த மாதிரி தாளிக்கும் போது சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் வச்சுக்கிட்டு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி சோம்பு, அதுக்கப்புறம் பூண்டை நச்சு போட்டிருக்கேன், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்கை அதை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு மூடி வச்சுருவோம். உருளைக்கிழங்கு ஒரு அரைவாசி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலா தூள் சேர்க்க போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிப்பு கரண்டி வச்சுட்டு கடுகுளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூனு, ஜீரகம், அப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு நெய் அதை கூட விட்டுட்டு ஊற்றி மூடி வச்சிட்டோன்னா சாப்பிடும்போது திறந்தோன்னா சாம்பார் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் மணமாகவும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.
நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு வெறும் மிளகாத்தூள், ஒரு உரப்புக்கு தகுந்தளவு நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பு, நான் வந்துட்டு முன்னாடியே உப்பு சேர்த்தாலும் ஓகே, இப்போ உப்பு சேர்த்தாலும் ஓகே, நான் இப்போ தான் உப்பு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுருவோம். அது உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை தீர்ந்து போச்சு, அந்த பாட்டில் கழுவி வச்சுருக்கேன்னு சொன்னோம் பார்த்திங்களா, அந்த பாட்டை கழுவி நல்லா தொடச்சிட்டு அதில் சர்க்கரையை ரொப்பி வச்சுருவோம். மூடி வச்சுட்டோன்னா அப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு நான் ஓவனில் வச்சுருக்கேன் மணி பிளான்ட்டு. இதுவும் இப்போ தான் லைட்டாக துளுத்து வருது. அதாவது கிச்சனில் வச்சுருக்க மணி பிளான்ட்டும் சரி, அது பால்கனிலேருந்து வர்ற வெளிச்சத்தை வச்சு ஓரளவு நல்லா வளர்ந்து வருது. ஆனால் இதே வீட்டில் ஹாலில், டைனிங் ஹாலில் எல்லாம் வச்சோன்னா அது ஒழுங்காக வளரவே மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு சரியான அளவு சூரிய ஒளி கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் முடிஞ்சாரு நான் வந்துட்டு இன்டோர் பிளான்ட் வந்துட்டு வெயில் உள்ள கடையில் உருளைக்கிழங்கு இடையில எடுத்து கிளறி விட்டுக்கிட்டேன். சாம்பாரும் சூப்பராக கொதி வந்துருச்சு, அதை ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எம்மியான சாம்பார், சாதம், வெள்ளை சாதம், முட்டை 4 முட்டை அவிச்சா 2 முட்டையை மட்டும் உடச்சி வச்சுருக்கேன். 2 முட்டை பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் உடச்சி எடுக்கணும், அது வரைக்கும் அது ஓட்டோடே வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல். இது தாங்க எங்களோட லஞ்சு, சூப்பரான எம்மியான லஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.